ஒரே பலியில தன்னுடைய ஒரே ஈடுபலி மூலிமா ஒட்டுமொத்த பிளான்ல எதெல்லாம் இது பண்ண வேண்டிய எதெல்லாம் பெண்டிங் இருந்துச்சோ, டெம்பரவரியா இருந்துச்சோ, எல்லாம் டெம்பரவரி க்ளோஸ் பண்ணிட்டு பர்மனண்டான விஷயத்த நம்ம கிறிஸ்து தன்னுடைய பலி மூலம் முடிச்சிட்டார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல சரி பலி எடுத்து போறாரு. ஒரு பாவம் பண்ணிட்டு வர மனுஷனா அவருடைய பலியை கொண்டு போயிட்டு ஒப்புரவாக நாளில் கொண்டு போய் சேர்க்கும் போது, தேவனே இந்த பலியை மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிருப்பான்னு சொல்லுவார். அவர் சொல்ல முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் என்ன பண்ணி ஆகணும்? பலி கொடுத்தா வெட்டி பிளட் எடுத்து மேலே சேர்க்க தான் ஒர்க்க தவிர போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது பழைய ஏற்பாட்டில். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெக்வஸ்ட் பண்றாரு. எதன் அடிப்படையில் நமக்கு தெரியும். பரிந்து பேசுறாரு. நம்ம இருக்காரு இயேசு பரிந்து பேசுறாரு. ஏன் பரிந்து பேசுறாருன்னா, அவர் நம்மை போல பண்றாரு. சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்காரு இல்லையா? நம்ம நம்மளை போல மனுஷன் வரனால நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம ரெக்வஸ்ட் பண்ணே உள்ள போறாரு. அப்ப இது மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு.